அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு வருகிற 2024 பாராளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே ஒரு ஆலோசனையானது நடந்து முடிஞ்சிருச்சு. யார் யார் இந்த தேர்தலில் விருப்பப்பட்டு நீங்க போட்டியிட விரும்புறீங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு 10ஆம் தேதி இன்னைக்கு அவர்கள் விருப்ப மனு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இந்த அறிவிப்பை தொடர்ந்து மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் எல்லாருமே சென்னை சென்று அங்கே விருப்ப மனுக்களை வாங்கியிருக்காங்க. அந்த விருப்ப மனு விநியோகத்தின் போது யார் யார் இருந்தாங்க அப்படின்னா, கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம், துணை ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடிய கூப்பா கிருஷ்ணன், ஜேசிடி பிரபாகர், அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் தருமர் அவர் இப்போ ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளராகவும் இருக்கிறாங்க. கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் புகழேந்தி மற்றும் அங்கே மாவட்ட கழக செயலாளர் எல்லாருமே இருக்கிறாங்க. இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த அரங்கமே நிறைஞ்சு போச்சு, கூட்டம் அந்த அளவுக்கு இருக்குது. இதில் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எங்கள் தொகுதியில் நிற்கணும்னு சொல்லிட்டு விருப்ப மனு வாங்கியிருக்கிறாங்க. அதற்கடுத்து ஆன்மீக செம்மல் ஜெயபிரதீப் அவர்களும் எங்கள் தொகுதியில் நிற்கணும்னு சொல்லிட்டும் ஏராளமானோர் விருப்ப மனு வாங்கியிருக்காங்க. அப்போது கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் ஐயா வைத்தியலிங்கம் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க, இங்கே அரங்கத்தில் கூட்டமே இல்லை, விருப்ப மனு வாங்குறதுக்கு யாருமே வரலை அப்படின்னு சொல்லி டி ஜெயக்குமார் சொல்கிறாங்களே, அதுக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஐயா வைத்தியலிங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் நாங்கள் கொடுத்தது ஒரு நாள் தான் டைம். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் இந்த அரங்கமே நிறைஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேற்பட்டவர் விருப்ப மனு வாங்கியிருக்காங்க. இன்னும் நேரம் கிடக்கு, இன்னும் அதிகமாக வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயக்குமார் கண்ணிருந்தும் குருடனா இருக்கிறாங்க, வாய் இருந்தும் ஊமையா இருக்காப்புல, காது இருந்தும் செவிடனா இருக்காப்புல, அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இதெல்லாம் அப்படித்தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த நாட்களில் கூட்டணி கொடுத்து பேச்சுவார்த்தையானது நடைபெற்று ஒரு தொகுதி பங்கீடு முடிந்து நாங்கள் தேர்தல் வேலையை பார்க்கறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐயா வைத்தியலிங்கம் அவர்களுடைய இந்த பேட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி விருப்ப மனு வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 76 பேர் தான் அங்கே விருப்ப மனுவை வாங்கியிருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 300 பேர் வாங்கியிருக்காங்க விருப்ப மனு. இன்னும் நேரம் கிடக்கிறது, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் டைம் இருக்கிறது. அந்த டயத்துக்குள்ள இன்னும் எத்தனை பேர் வாங்குறாங்களோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே கூட இந்த விருப்ப மனுவை வாங்கியிருக்கலாம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு எப்போதும் பேசுகிற ஜெயக்குமாருக்கு தகுதியான பதிலடி கொடுத்திருக்காரு கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் ஐயா வைத்தியலிங்கம் அவர்கள். நன்றி, வணக்கம்.